இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொது காலத்தின் 11ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வாசகங்களோடு ஊக்கம் கொண்ட மனிதர்களாக எவ்வாறு இறையாட்சியின் பணிகளை முன்னெடுத்து செல்வது என்ற ஒரு மைய சிந்தனையிலே நாம் இன்றைய வாசகங்களை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மிலோ என்கின்ற ஒரு விளையாட்டு வீரன் குரோட்டன் நகரத்தில் இருந்தான். அவன் மிகப்பெரிய காளைகளை எல்லாம் தன்னுடைய தோள்களில் தூக்கிவிடுகின்ற அளவுக்கு வலிமை பெற்றவனாக இருந்தான். அவனுடைய வலிமை எல்லோராலும் பாராட்டப்பட்டது. அவனால் எப்படி தூக்க முடிந்தது என்று எல்லோரும் அதிசயப்பட்டார்கள். அவன் சிறுவனாய் இருந்தபோது அவன் வீட்டு பசு ஒன்று கன்றுக்குட்டியை ஈன்றது. அவன் தினமும் அந்த கன்றுக்குட்டியை தூக்கி தன் தோள்களில் வைத்து கொள்வான். அந்த கன்றுக்குட்டி வளர்ந்தது. ஆனால் மிலோவும் வளர்ந்தான். தினமும் தூக்கியதால் ஒரு நாளில் அதிகரிக்கின்ற கன்றின் எடை அவனுக்கு அதிகமாக தெரியவில்லை. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கின்ற எடை அவனுக்கு பாரமாக இல்லாமல் இருந்ததால் அவனால் அது காளை யானதும் கூட தூக்க முடிந்தது. இதில் ஒன்றை நாம் கவனிக்கலாம். ஒன்றை சாதிக்க முடியும் என்பதற்கு உடல் துணையாக இருப்பதை விட ஊக்கம் கொண்ட மனமும் அதனுடைய முயற்சியும் தான் துணையாக இருக்கின்றது. பொதுவாக ஊக்கம் என்பது உள்மனதின் உந்துதல். ஊக்கத்தின் அளவுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உயர்வின் அடித்தளம். ஊக்கம் இல்லாத வாழ்வில் சாதனைகளும் இல்லை, சரித்திரமும் இல்லை. முன்னேற்றமே மனித வாழ்வின் லட்சியம். முன்னேற்றத்திற்கு அடிப்படையான ஊக்கம் மட்டுமே மனிதனின் நிலையான உடைமை. நீரின் உயரத்திற்கேற்ப தாமரை மலர் உயர்வதைப் போல் ஊக்கத்தின் அளவுக்கேற்ப வாழ்க்கையும் உயரும் என்கின்றது வள்ளுவம். இந்த பின்னணியில் இன்றைய நற்செய்தியில் இயேசுவால் சுட்டிக்காட்டப்படும் கடுகு விதை உவமை, போதிக்கப்படும் இறைவார்த்தையை கேட்கும் நாம் அவரவர் தனிப்பட்ட திறமைகளோடு குணநலன்களோடு ஊக்கம் கொண்டவர்களாய் பலன் கொடுக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. எவ்வாறு நிலத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப விவசாயினால் விதைக்கப்படும் விதையானது தன்னுடைய திறமைக்கேற்ப வளர்ந்து பலன் தருகிறதோ அதே போன்று நாமும் பலன் தர அழைக்கப்படுகின்றோம். ஊக்கம் கொண்ட சிறு உள்ளம் பலர் வாழ்வு பெறும் பணிகளை முன்னெடுக்கும் என்பதை உணர்ந்து பலன் தரும் இறை ஆட்சியின் பணியாளர்களாக வாழ்வோம், பயணிப்போம்.